ஜம்மு காஷ்மீரில் 26 சட்டசபை தொகுதிகளுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற்று வருகிறது. ஜம்மு காஷ்மீரில் மொத்தமுள்ள 90 சட்டமன்ற தொகுதிகளுக்கு 3 கட்டங்களாக தேர்தல் நடத்தப்பட்டு வருகிறது. முதற்கட்டமாக 24 தொகுதிகளுக்கு கடந்த 18ஆம் தேதி தேர்தல் நடைபெற்ற நிலையில் 61 விழுக்காடு வாக்குகள் பதிவாகின. இந்நிலையில் இரண்டாம் கட்டமாக 6 மாவட்டங்களில் உள்ள 26 தொகுதிகளில் இன்று காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி விறுவிறுப்புடன் நடைபெற்று வருகிறது. மக்கள் ஆர்வத்துடன் வரிசையில் நின்று ஜனநாயக கடமையாற்றி வருகின்றனர். जो कि अनएम्प्लॉयमेंट दिन ब दिन बढ़ती जा रही है यहाँ पे, क्योंकि हमारा कोई अपना नुमाइंदा नहीं था। और जो सबसे बड़ी बात एक थी यहाँ पे, जो हमारा अपना स्टेटहुड था जो हमसे छीना गया, उससे बहुत परेशानियाँ हुई, क्योंकि स्टेटहुड अपनी पहचान हमें छीनी गई। மொத்தம் 239 வேட்பாளர்கள் களத்தில் உள்ள நிலையில் சுமார் 25 லட்சம் பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். அசம்பாவிதங்களை தவிர்க்கும் விதமாக வாக்குச்சாவடிகள் அனைத்திலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. வாக்குப்பதிவு மையங்களில் கேமராக்கள் பொருத்தப்பட்டு தீவிரமாக கண்காணிக்கப்படுகிறது. முன்னாள் முதலமைச்சர் உமர் அப்துல்லா, ஜம்மு காஷ்மீர் பாஜக தலைவர் ரவீந்தர் ரெய்னா, காஷ்மீர் காங்கிரஸ் தலைவர் தாரிக் ஹமீத் காரா ஆகியோர் இரண்டாம் கட்ட தேர்தலில் முக்கிய வேட்பாளர்கள் ஆவர். ஜம்மு காஷ்மீர் சட்டசபைக்கான 3வது மற்றும் கடைசி கட்ட தேர்தல் அக்டோபர் 1ஆம் தேதி நடைபெறுகிறது. 3 கட்ட தேர்தல்களில் பதிவான வாக்குகள் அக்டோபர் 8ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.